வாழ்க்கைங்கிறது ஒரு விசித்திரமான மேடங்க. இங்க வர்ற ஒவ்வொருத்தனும் ஒரு கதையோட தான் வர்றான். சில பேர் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க வர்றாங்க, சில பேர் அந்த வெளிச்சத்தையே அணைக்க வர்றாங்க. ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் தான் ரொம்ப ஆபத்தானவன். அவன் யாருன்னா, தர்மம் எதுன்னு தெரியும், ஆனா அதை செய்ய மனசு வராது. அதர்மம் எதுன்னு தெரியும், ஆனா அதை விட முடியல அப்படின்னு வாழ்ந்த துரியோதனன். மகாபாரதம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பாண்டவர்கள் தான். ஆனா நிஜத்துல துரியோதனன் இல்லாம அந்த மகாபாரதமே முழுமையடையாது. ஒரு கதைக்கு ஒரு ஹீரோ எவ்வளவு முக்கியமோ, அந்த ஹீரோவோட உயரத்தை காட்டுறதுக்கு ஒரு பெரிய வில்லன் தேவைப்படுறான். துரியோதனன் வெறும் வில்லன் மட்டும் கிடையாது, அவன் நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஒரு இருண்ட பகுதி. விதிங்கிறது ஒரு மனுஷனை பிறக்கும் போதே துரத்த ஆரம்பிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது துரியோதனன் விஷயத்துல 100% உண்மை. காந்தாரிக்கும் திருதராஷ்டிரனுக்கும் மகனா அவன் கருவுல இருக்கும்போதே அடி எடுத்து வச்ச அந்த நிமிஷம் ஒரு பெரிய பேரழிவுக்கான ஆரம்பம். காந்தாரி 10 மாசம் இல்ல 2 வருஷம் கர்ப்பமா இருக்காங்க. ஒரு தாய் தன்னோட குழந்தைய வயிற்றுல சுமக்கும்போது எத்தனையோ கனவுகள் காண்பாங்க. ஆனா இங்க என்னடானா, குந்திக்கு தர்மன் பிறந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே காந்தாரிக்கு வந்த அந்த ஆவேசமும் பொறாமையும் அந்த பிண்டத்தையே சிதைக்க வைக்குது. அங்கேயே ஆரம்பிக்குதுங்க அந்த பகை. அன்பால பிறக்க வேண்டிய குழந்தை அவசரத்தாலையும் ஆத்திரத்தாலையும் ஒரு சதைப்பிண்டமா வெளியே வருது. வியாச முனிவர் அதை 100 பானையில போட்டு வச்சு அதுல இருந்து 100 கௌரவர்கள் வர்றாங்க. அதுல முதல் ஆள் தான் நம்ம துரியோதனன். அவன் பிறந்த அந்த நேரம் இருக்கே, ஐயோ, வானமே இருண்டு போச்சான். நரிகள் ஊளையிடுது, கழுதைகள் கத்துது, காக்காந்த பயங்கரமா கத்துது. ஒரு உயிர் பிறக்கும்போது உலகமே சந்தோஷப்படணும். ஆனா துரியோதனன் பிறக்கும்போது உலகமே நடுங்குது. இதத்தான் அபசகுணம்னு சொல்றாங்க. விதுரர் வர்றாரு, பீஷ்மர் வர்றாரு. அவங்க ஞான கண்ணால பாக்குறாங்க, திருதராஷ்டிரா, இந்த குழந்தை உன்னோட வம்சத்தையே அழிக்க போறான். இவன் பிறப்பு ஒரு சாபம், இவனை இப்பவே கைவிட்டுடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு தகப்பனுக்கு தன் புள்ள மேல இருக்கிற பாசம் இருக்கே, அது கண்ணை மறைக்குது. என் புள்ள உலகத்தையே ஆளுவான்னு கனவு காண்றாரு அந்த குருட்டு ராஜா. கண்ணு தெரியாத அவருக்கு மனக்கண்ணும் தெரியாம போயிருச்சு. துரியோதனன் வளர வளர அவனுக்குள்ள அந்த விஷமும் வளருது. எப்ப பாரு பாண்டவர்கள் மேல ஒரு கண்ணு, குறிப்பா அந்த பீமன் மேல அவனுக்கு அப்படி ஒரு காண்டு. ஏன்னா பீமன் பலசாலி, துரியோதனனும் பலசாலி தான். ஆனா அவனை விட ஒருத்த மேல இருக்கான்னு தெரிஞ்சா அவனால தாங்கிக்கவே முடியல. விளையாடும் போது கூட பாண்டவர்கள் ஜெயிச்சா இவனுக்கு கோபம் தலைக்கேறும். இந்த சின்ன வயசு பொறாம தான் பின்னாடி ஒரு பெரிய போருக்கே காரணமா அமையுது. ஒரு சின்ன விதை தான் ஆலமரமா வளருதுன்னு சொல்லுவாங்க. துரியோதனன் மனசுல விதைக்கப்பட்ட அந்த பொறாமைங்கிற விதை மற்றவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் அழிய போற ஒரு விஷ விருட்சமா வளர ஆரம்பிக்கிற தருணம் இதுதான். துரியோதனனோட கேரக்டர்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவன் எதையுமே எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறவன். தர்மன் மூத்தவன், அவனுக்கு தான் நாடுன்னு சட்டம் சொல்லுது. ஆனா துரியோதனன் மனசு சொல்லுது, நான் தான் ராஜா, எனக்கு தான் அதிகாரம்னு. நியாயத்தை விட அவனோட பேராசை பெருசா இருந்தது. இதனாலேயே அவன் சுத்தி இருக்கிற நல்லவங்க பேச்சை விட அவனோட மாமன் சகுனியோட நயவஞ்சக பேச்சுக்கு அடிமையானான். சகுனி அவனுக்கு வெறும் மாமன் இல்ல, அவனோட கெட்ட புத்திக்கு கொடுக்கப்பட்ட தீனி. இப்படி பிறப்புலையே ஆரம்பிச்ச அந்த சகுனம் வளரும்போது வன்மமா மாறி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே சுடுகாடா மாத்த தயாராகிற அந்த தொடக்க புள்ளி தான் மகாபாரதத்தோட முதல் அத்தியாயம். அடுத்ததா இந்த வன்மம் எப்படி செயலா மாறுது, விளையாட்டு புள்ளையா இருந்த துரியோதனன் எப்படி ஒரு கொலையாளியா மாற துணியிறான், பீமனுக்கும் அவனுக்கும் நடுவுல நடந்த அந்த முதல் உயிர் மோதல் என்ன அப்படின்றத அடுத்ததா ஆழமா பார்ப்போம். சின்ன வயசுல நாமெல்லாம் விளையாடுவோம், விழுவோம், எழுவோம், அடிபடும், அப்புறம் ஒன்னா சேர்ந்துப்போம். ஆனா துரியோதன நகராதியில விளையாட்டுங்கிறது ஒரு போர் மாதிரி. அந்த போர்ல அவன் மட்டும்தான் ஜெயிக்கணும். அவனுக்கு அண்ணன் தம்பிங்க 100 பேர் இருந்தாலும் எதிர்த்த வீட்டுல இருக்கிற 5 பேர் மேலதான் அவனுக்கு எப்பவும் ஒரு கண்ணு. அதுலயும் அந்த பீமன் இருக்கானே, அவன் பண்ற சேட்டை துரியோதனனை நிமிஷத்துக்கு நிமிஷம் எரிய வைக்குது. மரத்துல ஏறி பழம் பறிக்கும் போது பீமன் ஒரு குலுக்குனா கௌரவர்கள் 100 பேரும் பொல பொலன்னு கீழே விழுவாங்க. இதுல துரியோதனனோட ஈகோ பலமா அடி வாங்குது. நம்ம 100 பேரு அவன் ஒருத்தன் நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துறானே அப்படின்ற அந்த எண்ணம் தான் அவனை ஒரு கொடூரமான முடிவை எடுக்க வைக்குது. துரியோதனன் நினைச்சான், பீமனை உயிரோட விடுற வரைக்கும் நமக்கு நிம்மதி கிடையாது, இவன் இருந்தா நமக்கு ராஜ்யம் கிடைக்காதுன்னு. ஒரு குழந்தையோட மனசுல கொலவெறி எப்ப வரும் தெரியுமா? தன்னோடதுன்னு நினைக்கிற ஒரு விஷயத்தை இன்னொருத்தன் எடுத்துப்பான் அப்படின்னு பயம் வரும்போதுதான். துரியோதனனுக்கு அந்த பயம் அவனோட ரத்தத்துல ஊறி போச்சு.
ஒரு நாள் ஒரு பெரிய பிளான் போடுறான். கங்கை கரையில பிரம்மாண கோடிங்கிற இடத்துல ஒரு அழகான விருந்துக்கு ஏற்பாடு பண்றான். ஆஹா, என்ன உபசரிப்பு! அன்பா பேசுறான். அண்ணன் தம்பிங்களா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலான்னு கூப்பிடுறான். பாவம் பாண்டவர்கள், அவங்க மனசுல வஞ்சகம் இல்ல. குறிப்பா பீமன், சாப்பாட்டு ராமனாச்சே, துரியோதனன் கொண்டு வந்த அந்த விஷம் கலந்த லட்டுக்களை ஒரு பிடி பிடிக்கிறான். அந்த லட்டுல இருந்தது சாதாரண விஷம் இல்ல, மனுஷனை நிமிஷத்துல காலி பண்ற காலக்கூட விஷம். பீமன் அதை சாப்பிட்டுட்டு மயங்கி விழறான். துரியோதனன் முகத்துல அப்போ ஒரு சிரிப்பு வருது பாருங்க, அதுதான் ஒரு ராட்சசத்தனம். தான் கூடவே பிறந்து வளர்ந்த தம்பி முறை வேணும்னு கூட பார்க்காம மயங்கி கிடக்கிற பீமனை கொடிகளால கட்டி அப்படியே கங்கையில தூக்கி போடுறான். அப்பாடா, ஒரு வழியா பீமன் கதை முடிஞ்சதுன்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறான். இது வெறும் கொலை முயற்சி மட்டும் இல்லைங்க, இது துரியோதனனோட குணத்துல இருக்கிற அந்த நயவஞ்சகத்துக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம். நேருக்கு நேரா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே பின்னாடி இருந்து குத்துற அந்த குணம் அவன்கிட்ட அப்பவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனா விதி வேற மாதிரி கணக்கு போட்டு வச்சிருந்தது. தண்ணிக்குள்ள விழுந்த பீமன் நேரா நாகலோகம் போறான். அங்க இருக்கிற நாகங்கள் கடிக்க அந்த விஷத்துக்கு இந்த விஷம் முறிஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாம பீமனுக்கு ஆயிரக்கணக்கான யானைகளோட பலம் கிடைக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு பீமன் முன்ன விட பலசாலியா அரண்மனைக்கு திரும்பி வர்றான். துரியோதனன் அதை பார்த்ததும் அப்படியே ஆடி போயிட்டான். சாக வேண்டியவன் எப்படி உயிரோட வந்தான், அதுவும் இவ்வளவு பலத்தோட வர்றானே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு நடுக்கம் வருது. ஆனா அந்த நடுக்கம் அவனை திருத்தல, மாறாக இன்னும் அதிகமா வெறுக்க வைக்குது. இந்த இடத்துல நாம ஒன்னு கவனிக்கணும். துரியோதனன் செஞ்ச இந்த விஷம் கொடுக்கிற செயல் இருக்கே, அதுதான் கௌரவ பாண்டவ பகையோட முதல் உண்மையான இரத்த சாட்சி. இதுக்கு முன்னாடி வெறும் வாய் சண்டையாவும் சின்ன சின்ன பொறாமையாவும் இருந்தது, இப்பதான் ஒரு பெரிய குற்றமா மாறுது. துரியோதனனோட இந்த செயல் விதுரருக்கும் பீஷ்மருக்கும் தெரிய வருது. அவங்க எவ்வளவோ எச்சரிக்கை பண்றாங்க, ஆனா துரியோதனன் அதையெல்லாம் காதுலயே வாங்கல. அவனோட ஒரே நோக்கம் பாண்டவர்களை ஒழிக்கணும். இந்த பீமனுக்கு விஷம் கொடுத்த சம்பவம் துரியோதனனோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் காட்டுது. ஆனா அவனுக்குள்ளேயும் ஒரு நண்பன் இருக்கான். அவன் யாருக்காகவும் எதையும் செய்ய தயங்காத ஒரு நல்ல நண்பனா சில நேரங்கள்ல தெரிவான். அவனோட அந்த இன்னொரு முகம், அதாவது கர்ணனோட அவனுக்கு ஏற்பட்ட அந்த தொடர்பு துரியோதனனோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனை. அதை ஏன் துரியோதனன் செஞ்சா? அது உண்மையாவே நட்பா, இல்ல அதுவும் ஒரு அரசியலா? அதை அடுத்ததா பார்ப்போம். மகாபாரதத்துல வில்லன்னு சொன்னா துரியோதனன். ஆனா அந்த வில்லனுக்கும் ஒரு ஹீரோ இருக்கான், அவன்தான் கர்ணன். துரியோதனன் வாழ்க்கையில எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனா அவன் கர்ணனுக்கு கொடுத்த அந்த அங்கீகாரம் இருக்கே, அது பல கோடி பேரை இன்னைக்கும் அவனை கொண்டாட வைக்குது. குருகுலத்துல ஆயுத பயிற்சி எல்லாம் முடிஞ்சு மக்கள் முன்னாடி ஒரு பெரிய போட்டி நடக்குது. அர்ஜுனன் வில் வித்தையில அசத்துறான். எல்லாரும் கைத்தட்டுறாங்க, புகழ்றாங்க. அர்ஜுனனுக்கு நிகரா யாருமே இல்ல அப்படின்னு உலகம் சொல்லும்போது கூட்டத்துல இருந்து ஒரு சிங்கம் மாதிரி ஒருத்தன் வர்றான். அவன்தான் கர்ணன். கர்ணன் அர்ஜுனன் செஞ்ச வித்தையெல்லாம் செஞ்சு காட்டி அவனுக்கே சவால் விடுறான். ஆனா அங்க இருக்கிற கிருபாச்சாரியார் வர்றாரு. யாரப்பா நீ? அர்ஜுனன் ஒரு ராஜகுமாரன். அவன் கூட போட்டி போடணும்னா நீயும் ஒரு ராஜகுமாரனா இருக்கணும். உன் கூடம் என்ன, உன் நாடு எது அப்படின்னு கேட்டு கர்ணனை ஒட்டுமொத்த மக்கள் முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க. கர்ணன் தலை குனிஞ்சு நிக்கிறான். அவனோட திறமைக்கு முன்னாடி அவனோட பிறப்பு ஒரு தடையா நிக்குது. அந்த நிமிஷம் அந்த சபையில ஒரு குரல் இடி மாதிரி கேக்குது. நிறுத்துங்க. அது துரியோதனனோட குரல். துரியோதனன் முன்னாடி வர்றான். வீரத்துக்கு தான் இங்க மதிப்பு இருக்கணுமே தவிர பிறப்புக்கு இல்ல. இவனுக்கு நாடில்லைன்னு தானே சொல்றீங்க? இதோ இப்போதே என்னோட அங்க தேசத்துக்கு இவனை அரசனாக்குறேன்னு சொல்லி கையோட அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்றான். இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு சூத்திர புத்திரன்னு சொல்லப்பட்ட ஒருத்தனுக்கு தன் ராஜ்யத்துல ஒரு பகுதியை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த நிமிஷத்துல இருந்து கர்ணன் துரியோதனனுக்கு அடிமையானா. மன்னா, இதுக்கு பதில் கைமாறா நான் என்ன செய்யணும்னு கர்ணன் கேட்கும்போது துரியோதனன் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், உன்னோட நட்பு மட்டும் எனக்கு போதும். இதை நிறைய பேர் ரொம்ப உயரிய நட்பா பார்க்கறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா துரியோதனன் ரொம்ப புத்திசாலி. அவனுக்கு தெரியும், அர்ஜுனனை எதிர்க்கணும்னா அவனுக்கு ஈக்குவலான ஒரு வீரன் வேணும். கர்ணனை விட ஒரு சிறந்த கருவி அவனுக்கு கிடைக்காதுன்னு அவனுக்கு தெரியும். அப்போ இது நட்பா இல்ல வெறும் அரசியலா? நிஜத்தை சொல்லணும்னா இது ரெண்டுமே கலந்ததுதான். துரியோதனன் கர்ணனை ஒரு கருவியா பார்த்தாலும் காலப்போக்கில் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருந்த பிணைப்பு ரத்தத்தை விட அதிகமா மாறிடுச்சு. கர்ணன் இல்லாம துரியோதனன் இல்ல, துரியோதனன் இல்லாம கர்ணன் இல்லைன்ற நிலைக்கு அவங்க போயிட்டாங்க. ஒரு கெட்டவன் கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது துரியோதனன் கிட்ட இருந்த இந்த நட்பு தான்.
ஆனா அந்த நட்பை கூட அவன் எதுக்கு பயன்படுத்துறான்னா பாண்டவர்களை எதிர்க்கிறதுக்கு தான். கர்ணன் பக்கத்துல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே துரியோதனனுக்கு திமிரு அதிகமாயிருச்சு. இனி அர்ஜுனனை பத்தி கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சான். இந்த திமிர் தான் அவனை அடுத்தடுத்த கொடூரமான முடிவுகளை எடுக்க வைக்குது. பாண்டவர்களை தந்திரமா கொல்லணும்னு அவன் போட்ட அடுத்த பிளான் தான் அந்த மெழுகு மாளிகை. தான் தம்பிங்கன்னு பார்க்காம கர்ணனை பக்கத்துல வச்சுக்கிட்டே அவன் செஞ்ச அந்த பாவம் என்ன? பாண்டவர்கள் எப்படி தப்பிச்சாங்க? அந்த தோல்வி துரியோதனனை எப்படி மாத்துச்சு? இதை அடுத்ததா விரிவா பார்ப்போம். பகைமைங்கிறது ஒரு நெருப்பு மாதிரிங்க. அதை அப்பப்போ அணைக்காம விட்டுட்டோன்னா அது ஒரு கட்டத்துல ஊரையே கொளுத்த ஆரம்பிச்சிரும். துரியோதனன் மனசுல இருந்த அந்த நெருப்பு இப்போ ஒரு பெரிய சதி திட்டமா உருவெடுக்குது. பாண்டவர்கள் மேல இருந்த பொறாமை அவனை தூங்க விடல. நேருக்கு நேரா மோதி பார்த்தோம், அவங்க சாகல. விஷம் கொடுத்து பார்த்தோம், அப்பவும் தப்பிச்சுட்டாங்க. இப்போ இவங்கள மொத்தமா முடிக்க ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சகுனி மாமனோட சேர்ந்து ஒரு பயங்கரமான ஸ்கெட்ச் போடுறான். அதுதான் அந்த வாரணாவதம் மெழுகு மாளிகை சதி. பாண்டவர்களை ரொம்ப அன்பா கூப்பிடுறான் துரியோதனன். வாரணாவதத்துல ஒரு பெரிய திருவிழா நடக்குது, நீங்க அங்க போய் கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப பாசமா பேசுறான். தர்மரும் மத்தவங்களும் இவனோட நயவஞ்சகத்தை அறியாம சரி அண்ணன் இவ்வளவு ஆசையா சொல்றானேன்னு கிளம்பி போறாங்க. ஆனா அங்க அவங்களுக்காக காத்திருந்தது ஒரு அழகான மாளிகை. பார்க்கறதுக்கு அரண்மனை மாதிரி இருக்கும். ஆனா அது முழுக்க முழுக்க மெழுகு, அரக்கு, நெய் மாதிரியான சீக்கிரம் தீ பிடிக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சது. துரியோதனனோட பிளான் என்னன்னா, அவங்க எல்லாரும் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த மாளிகைக்கு தீ வச்சு அவங்கள உயிரோடையே எரிச்சிடணும். துரியோதனன் எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவன்னு பாருங்க. தான் கூடவே பிறந்த தம்பிங்க, அவங்க கூடவே இருக்கிற அவங்களோட அம்மா குந்தி தேவி, இவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சு எரிக்க துணியறான்னா அவனுக்குள்ள இருந்த அந்த அதிகார வெறி எந்த அளவுக்கு அவனோட மனிதாபிமானத்தை அழிச்சிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவன் நினைச்சான், இந்த தடவை கண்டிப்பா இவங்க தப்பிக்க முடியாது. 5 பேரோட கதையும் முடிஞ்சா அப்புறம் இந்த அஸ்தினாபுரம் எனக்கு தான்னு. ஆனா தர்மம் எங்க இருக்கோ அங்க ஒரு வழி பிறக்கும்னு சொல்லுவாங்கல்ல. விதுரர் மூலமா இந்த சதி பாண்டவர்களுக்கு முன்கூட்டியே தெரிய வருது. அவங்க அந்த மாளிகைக்குள்ளேயே ஒரு ரகசிய சுரங்கப்பாதையை தோண்டி வச்சுக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி அந்த மாளிகை எரியுது. வானத்தை முற்ற அளவுக்கு நெருப்பு பிழம்பு. அஸ்தினாபுரத்தில் இருக்கிற துரியோதனனுக்கு தகவல் போகுது. மாளிகை எரிஞ்சு சாம்பலாயிருக்கே, பாண்டவர்கள் 5 பேரும் அவங்க அம்மாவும் அதிலேயே கருகி செத்துட்டாங்கன்னு. துரியோதனன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். வெளியில அழுதுகிட்டு இருந்தான், ஆனா உள்ளுக்குள்ள கண்டம் கழிஞ்சதுன்னு கொண்டாடினான். அவன் நினைச்சான் இனிமே தனக்கு எதிரியே இல்லைன்னு. ஆனா அந்த தற்காலிக சந்தோஷம்தான் அவனோட அழிவுக்கு ஒரு பெரிய அஸ்திவாரமா மாறுது. ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டு அதிலிருந்து தப்பிச்சிட்டோன்னு நினைக்கும் போதுதான் அவனுக்குள்ள இருக்கிற அகங்காரம் இன்னும் அதிகமா வளருது. துரியோதனன் இப்போ தன்னை ஒரு மகாராஜாவா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா செத்துட்டாங்கன்னு அவன் நினைச்ச பாண்டவர்கள் திரௌபதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மீண்டும் உயிரோட வரும்போது அவன் அடைஞ்ச அதிர்ச்சி இருக்கே, அது அவனோட ஈகோவை சுக்கு நூறா உடைச்சது. இந்த தோல்வி அவனை இன்னும் மோசமான வழியில யோசிக்க வைக்குது. அதுதான் அந்த விதியையே மாத்தி அமைச்ச சூதாட்டம். அந்த சூதாட்டத்துல துரியோதனன் காட்டின அந்த வன்மம், திரௌபதிக்கு அவன் செஞ்ச அந்த பெரிய அவமானம், அதுதான் மகாபாரதத்தோட திருப்புமுனை. அதை அடுத்ததா பார்ப்போம். வாழ்க்கையில ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் கீழே இறங்கி போகலாம். ஆனா ஒரு பெண்ணோட மானத்துல கை வைக்கிற அளவுக்கு கீழே போனான்னா அவன் அழிவு அவனே தேடிக்கிறான்னு அர்த்தம். துரியோதனன் செஞ்ச பாவங்கள்லேயே தலை சிறந்த பாவம் இந்த சூதாட்டமும் திரௌபதிக்கு செஞ்ச அவமானமும் தான். பாண்டவர்கள் ராஜசூய யாகம் பண்ணி பெரிய செல்வாக்கோட இருக்கிறத பார்த்த துரியோதனனுக்கு வயிறு எரியுது. அவங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கணும், அவங்கள தெருவில் நிற்க வைக்கணும், இதுதான் அவனோட லட்சியமாக மாறுது. சகுனி மாமா ஒரு சூப்பர் ஐடியா கொடுக்குறாரு. சண்டை போட்டு அவங்கள ஜெயிக்க முடியாது, ஆனால் சூதாட்டத்தில் தர்மனை ஈஸியாக மடக்கிடலான்னு சொல்கிறாரு. துரியோதனன் சம்மதிக்கிறான். தர்மரை விளையாட கூப்பிடுறான். தர்மரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் சரின்னு சொல்லி விளையாடுறாரு. ஆனால் அங்கே ஆடினது துரியோதனன் இல்லை, சகுனியோட அந்த மாய பகடைகள். ஒவ்வொரு ஆட்டத்திலையும் தர்மர் தோக்குறாரு. அவரோட நாடு, செல்வம், தம்பிங்க, கடைசியில் தன்னையே அடகு வச்சு தோத்துடுறாரு. அப்போ கூட துரியோதனனோட ஆத்திரம் அடங்கலை. உன் பொண்டாட்டி திரௌபதி அடகு வை அப்படின்னு உசுப்பேத்துறான். தர்மர் அதையும் செஞ்சு தோக்குறான். இப்போ துரியோதனன் ஆட்டம் ஆரம்பிக்குது பாருங்க. அந்த சபையில் பீஷ்மர் இருக்காரு, துரோணர் இருக்காரு, அவரோட அப்பா திருதராஷ்டிரன் இருக்காரு. ஆனால் யாருமே வாய் திறக்கலை. துரியோதனன் சொல்கிறான், போய் அந்த திரௌபதியை இழுத்துட்டு வான்னு. அவனோட தம்பி துச்சாதனன் போய் அவளை முடிய பிடிச்சு இழுத்துட்டு வர்றான். ஒரு பேரரசி, குலவிளக்கு அப்படின்னு கூட பார்க்காம சபையில் நிற்க வச்சு துரியோதனன் ஒரு வார்த்தை சொல்கிறான், இவ இப்போ என்னோட அடிமை, இவட துகிலுரின்னு.
ஐயோ, அந்த நிமிஷம் அந்த சபையே செத்து போச்சு. ஒரு பொண்ணு அழுது கதறா, யாராவது என்னை காப்பாத்துங்கன்னு. ஆனா அந்த துரியோதனன் ஒரு மாபெரும் வீரன்னு சொல்லிக்கிட்டு அவளோட துகிலுரிக்க சொல்லி ரசிச்சு பார்க்கறான். இது வீரமா? இது கௌரவமா? கண்டிப்பா இல்ல. இது ஒரு கோழைத்தனம். கிருஷ்ணர் வந்து அவளை காப்பாத்துறாரு, அது வேற விஷயம். ஆனா துரியோதனன் பண்ண அந்த செயல் இருக்கே, அது அவனோட தொடைய பிழப்பேன் அப்படின்னு பீமன் சபதம் எடுக்கிறதுக்கு காரணமா அமையுது. துரியோதனன் என்ன நினைச்சான் தெரியுமா? இப்போ பாண்டவர்களை அசிங்கப்படுத்திட்டோம், அவங்க இனிமே தலை தூக்க முடியாதுன்னு. ஆனா உண்மையில அன்னைக்கு அந்த சபையில அசிங்கப்பட்டது பாண்டவர்கள் இல்ல, துரியோதனனும் அவனோட கௌரவ வம்சமும் தான். அன்னைக்கு அவன் செஞ்ச அந்த ஒரு தப்பு தான் 18 நாள் போர்ல அவனோட 100 தம்பிங்களையும் பலி வாங்க போகுதுன்னு அவனுக்கு அப்ப தெரியல. திரௌபதியோட கண்ணீர் ஒவ்வொரு துளியும் ஒரு அணுகுண்டு மாதிரி துரியோதனனோட சாம்ராஜ்யத்தை அழிக்க தயாராயிருச்சு. பாண்டவர்கள் இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு காட்டுக்கு போறாங்க. ஆனா துரியோதனனுக்கு அப்பவும் நிம்மதி இல்லை. காட்டுல கஷ்டப்படுற அவங்கள போய் இன்னும் காயப்படுத்தணும்னு நினைக்கிறான். அங்க அவனுக்கு கிடைச்ச அந்த பெரிய அவமானம் என்ன, அதை அடுத்ததா பார்ப்போம். ஒரு மனுஷனுக்கு தோல்வி வரும்போது கூட ஒரு கௌரவம் இருக்கும். ஆனா எதிரியோட கையால உயிர் பிச்சை எடுக்கிறதற்கு பாருங்க, அது சாவுக்கு சமமான ஒரு அவமானம். துரியோதனன் வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் நடக்குது. பாண்டவர்கள் காட்டுல வறுமையிலையும் கஷ்டத்திலையும் இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட துரியோதனனுக்கு ஒரு நப்பாசை. நாம நம்மளோட பெரிய இராணுவம், செல்வம், தங்கம் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவங்க முன்னாடி பந்தா காட்டணும். நாம எவ்வளவு ராஜபோகமா இருக்கோம், அவங்க எவ்வளவு கேவலமா இருக்காங்கன்னு அவங்களுக்கே புரிய வைக்கணும் அப்படின்னு ஒரு கோஷ யாத்திரை கிளம்புறான். இதுதான் துரியோதனனோட கேரக்டர். அடுத்தவன் கஷ்டப்படும் போது அதை ரசிக்கிறதுல அவனுக்கு ஒரு அலாதி இன்பம். ஆனா விதி அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் வச்சிருந்தது. காட்டுல ஒரு குளத்தங்கரையில தங்கி இருக்கும்போது அங்க இருக்கிற கந்தர்வர்களோட துரியோதனனுக்கு சண்டை வருது. கந்தர்வர்கள் சாதாரண ஆளுங்க இல்ல, அவங்க கிட்ட இருக்கிற மாய சக்தியை வச்சு கௌரவ படையையே சிதறடிக்கிறாங்க. துரியோதனனை அப்படியே கட்டி போட்டு அவங்க தூக்கிட்டு போக பார்க்கறாங்க. கௌரவ படை தளபதிகள் எல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது தெரியுமா? அங்கேயே காட்டுல இருக்கிற தர்மருக்கு விஷயம் தெரியுது. தர்மர் சொல்றாரு, வெளியிலிருந்து ஒருத்தன் வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தனை தாக்கும்போது நாம 105 பேர் 100+5 போய் துரியோதனனை மீட்டுட்டு வாங்க அப்படின்னு அர்ஜுனனுக்கும் பீமனுக்கும் உத்தரவு போடுறாரு. பாண்டவர்கள் வர்றாங்க, கந்தர்வர்களை விரட்டி அடிச்சு துரியோதனனை மீட்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, யாரை அழிக்கணும்னு துரியோதனன் நினைச்சானோ, யாருக்கு முன்னாடி கெத்து காட்டணும்னு போனானோ அவங்க முன்னாடியே அவன் ஒரு கைதி மாதிரி நிக்கிறான். அர்ஜுனன் அவனோட கட்டுகளை அவிழ்த்து விடுறான். துரியோதனனுக்கு அந்த நிமிஷம் பூமி பிழக்காதா, நாம உள்ள போக மாட்டோமான்னு இருந்துச்சு. ஒரு வீரனுக்கு இதுதான் மிகப்பெரிய சாவு. அவனோட ஈகோ சுக்கு நூறா உடையுது. உயிரோட இருக்கிறத விட செத்தரலான்னு தற்கொலை பண்ணிக்க போறான். அப்போ அவனுக்கு அந்த அசுர சக்திகள் வந்து தைரியம் சொல்லி, நீ தான் எங்களோட கருவி, நீ சாகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்துதுங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறமாவது துரியோதனன் திருந்திருக்கலாம். நம்மளை கொல்ல நினைச்சவங்க கூட நம்மளை காப்பாத்துறாங்களேன்னு யோசிச்சிருக்கலாம். ஆனா அவனோட வன்மம் இன்னும் அதிகமாச்சு. எனக்கு உயிர் பிச்சை கொடுத்த அந்த அர்ஜுனனை நான் சும்மா விட மாட்டேன்னு இன்னும் வெறியோட கிளம்புறான். இதுதான் துரியோதனன் கிட்ட இருக்கிற அந்த இருண்ட பக்கம். நன்றியை விட வன்மம் அவங்கிட்ட அதிகமா இருந்தது. இப்படியே நாட்கள் ஓடுது. பாண்டவர்கள் அவங்க வனவாசத்தை முடிச்சிட்டு வந்து எங்க நாட்டை எங்க கிட்ட கொடுங்கன்னு கேட்கறாங்க. ஆனா துரியோதனன் என்ன சொன்னா, ஊசி முனை நிலம் கூட தரமாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். இதுதான் அந்த மாபெரும் குருக்ஷேத்திர போருக்கு ஆரம்பமா அமையுது. அந்த போர்ல துரியோதனன் யாரை நம்பி களமிறங்குறான், அவனோட வெற்றி மேல அவனுக்கு இருந்த அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை என்ன, அதை அடுத்ததா பார்ப்போம். யுத்தம்னு வந்துட்டா அங்க நியாயம் தர்மம் எல்லாம் ரெண்டாவது தாங்க. முதல்ல நிக்கிறது ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும்தான். பாண்டவர்கள் 13 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் மறைஞ்சி வாழ்ந்துட்டு அந்நியாதவாசம் வந்து கேட்குறாங்க, நாங்க சொன்னபடி செஞ்சிட்டோம், எங்க நாட்டை எங்க கிட்ட கொடுத்துடுன்னு. ஆனா துரியோதனன் இருக்கானே, அவனோட அகங்காரம் இப்போ வானத்தை முட்டுது. கிருஷ்ணரே தூது வர்றாரு, ஏம்பா அவங்களுக்கு பாதி நாடு வேணாம், 5 ஊரு குடு இல்ல 5 வீடு குடுன்னு கேட்குறாரு. ஆனா துரியோதனன் என்ன சொன்னான் தெரியுமா? ஊசி முனை நிலம் கூட தரமாட்டேன், தைரியம் இருந்தா போர்க்களத்துல வந்து வாங்கிக்க சொல்லு அப்படின்னு திமிரா பேசுறான். இதுதாங்க துரியோதனன். அவனுக்கு தெரியும் போர் வந்தால் லட்சக்கணக்கான உயிர்கள் போகும்னு. ஆனா அவனோட ஈகோ அந்த உயிர்களை விட பெருசா தெரிஞ்சது. அவனுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. ஏன்னா அவனோட பக்கம் நிக்கிறது சாதாரண ஆளுங்க இல்ல, கங்கை புத்திரன் பீஷ்மர். அவர் நினைச்சாதான் அவருக்கு மரணம் வரும். வில்வித்தையில சிறந்த துரோணர், எல்லாத்துக்கும் மேல அர்ஜுனனுக்கே சவால் விடுற கர்ணன். இந்த 3 பேர் இருக்கும்போது என்னை யாராலையும் அசைக்க முடியாதுன்னு துரியோதனன் கணக்கு போட்டான்.
குருக்ஷேத்திர போர் ஆரம்பிக்குது. துரியோதனன் ஒவ்வொரு நாளும் போர்க்களத்துக்கு வரும்போது ஒரு சிங்க நட போடுறான். ஆனா போர் நடக்க நடக்க அவனோட கணக்கு தப்பா போகுது. பீஷ்மர் விழறாரு, துரோணர் விழறாரு. துரியோதனனுக்கு அப்போதான் புரியுது, வெறும் ஆயுத பலம் மட்டும் போதாது, அதுக்கு பின்னாடி ஒரு தர்மம் இருக்கணும்னு. ஆனா அப்பவும் அவன் பின்வாங்கல. அவன் ஒரு வீரன் பாருங்க. தோத்துட்டு இருக்கோன்னு தெரிஞ்சாலும் நான் கடைசி வரைக்கும் போரிடுவேன்னு நின்னான். அவன் செஞ்ச ஒரு தப்பு என்னன்னா, அவன் தன் பக்கம் இருக்கிற வீரர்களை விட எதிரி பக்கம் இருக்கிற கிருஷ்ணரோட மூளையை சரியா கணிக்கல. துரியோதனன் நம்பினது வெறும் வீரத்தை மட்டும்தான். ஆனா கிருஷ்ணர் ஆடினது ஒரு பெரிய ராஜதந்திர ஆட்டம். ஒவ்வொரு நாளும் தன் தம்பிங்க ஒவ்வொருத்தரா சாகிறத பார்க்கறான் துரியோதனன். 100 பேர்ல 99 பேர் போயிட்டாங்க. கடைசியில அவன் மட்டும்தான் மிச்சம். ஆனாலும் அவனோட பிடிவாதம் குறையல. என் நண்பன் கர்ணன் இருக்கான், அவன் பார்த்துப்பான்னு அந்த ஒரு நம்பிக்கையில தான் அவன் அந்த போரை நகர்த்துறான். ஆனா அந்த நட்புக்கும் ஒரு முடிவு வருது. கர்ணனோட மரணம் துரியோதனனை எப்படி உடைச்சுது, ஒரு ராஜா எப்படி ஒரு தனி மனுஷனா நின்னு கலங்குறான், அந்த உருக்கமான தருணத்தை அடுத்ததா பார்ப்போம். வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த ஒரு மனுஷனுக்கு கடைசியா இருக்கிற ஒரு பிடிமானம் அவனோட நட்பு மட்டும்தான். துரியோதனனுக்கு அவனோட 100 தம்பிகளும் செத்ததை விட, அவனோட இராணுவம் அழிஞ்சதை விட ஒரே ஒரு விஷயம்தான் அவனோட இதயத்தை அறுத்துச்சு. அதுதான் கர்ணனோட மரணம். 17ஆம் நாள் போர். கர்ணன் அர்ஜுனனால கொல்லப்படுறான். அந்த செய்தியை கேட்ட உடனே துரியோதனன் அப்படியே நிலைகுலைஞ்சு போயிட்டான். ஏன்னா துரியோதனன் உலகத்துல உண்மையாவே நேசிச்ச ஒரே மனுஷன் கர்ணன் தான். கர்ணன் அவனுக்கு ஒரு வீரன் மட்டும் இல்ல, அவனோட நிழல், அவனோட ஆன்மா. கர்ணன் செத்த உடனே துரியோதனன் அழுது புலம்புறான். கர்ணா, நீ இல்லாத இந்த உலகம் எனக்கு எதுக்கு, இந்த அஸ்தினாபுரம் எதுக்கு அப்படின்னு அவன் கதற அந்த நிமிஷம் அவன் ஒரு வில்லனா தெரியல, ஒரு பாசமான நண்பனா தான் தெரியறான். ஆனா அவனோட இந்த துக்கத்துக்கு காரணமே அவனோட பிடிவாதம் தான்னு அவனுக்கு புரியல. கர்ணன் செத்த பிறகு துரியோதனன் தனிமைப்படுத்தப்படுறான். அவனோட அப்பா, அம்மா எல்லாரும் எவ்வளவோ சொல்றாங்க, இனியாவது போற நிறுத்து, சரணடைஞ்சிடுன்னு. ஆனா துரியோதனன் சொல்றான், எல்லாரையும் பலி கொடுத்துட்டு நான் மட்டும் எப்படி சரணடைய முடியும், வீழ்ந்தாலும் வீரனா வீழ்வேன்னு முடிவெடுக்கான். இது ஒரு விதமான பைத்தியக்காரத்தனம்னு சொல்லலாம், இல்லனா வீரம்னு சொல்லலாம். ஆனா அது அவனோட அழிவை நோக்கி அவனை வேகமா கூட்டிட்டு போகுது. 18ஆம் நாள் போர்ல அவன் ஒரு குளத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். அது பயத்துல இல்ல, மாயையால அந்த தண்ணியை கட்டி வச்சுட்டு அங்க ஒரு தியானம் மாதிரி பண்றான். ஆனா பாண்டவர்கள் அங்கேயும் வந்துடுறாங்க. அங்க தர்மர் ஒரு சலுகை கொடுக்கறாரு. துரியோதனா, எங்க 5 பேர்ல யாரு கூட வேணாலும் நீ சண்டை போடு, நீ ஜெயிச்சா இந்த நாடே உனக்குத்தான்னு சொல்றாரு. துரியோதனன் நினைச்சிருந்தா தர்மரை தேர்ந்தெடுத்து ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அவன் அப்பவும் ஒரு கெத்து காட்டுறான். நான் பீமன் கூடத்தான் கதாயுத்தம் பண்ணுவேன்னு சவால் விடுறான். அந்த கதாயுத்தம் தான் மகாபாரதத்தோட கிளைமேக்ஸ். 2 பேருமே பலசாலிங்க, 2 பேருமே ஒரே குருநாதர் பலராமர் கிட்ட கத்துக்கிட்டவங்க. ஆனா அந்த போர்ல என்ன நடக்குது, விதி எப்படி துரியோதனனை பழிவாங்குது, அதை அடுத்ததா பார்ப்போம். துரியோதனனுக்கும் பீமனுக்கும் நடுவுல நடந்த அந்த போர் இருக்கே, அது வெறும் 2 பேரோட சண்டை இல்லைங்க, அது பல வருஷ வன்மத்தோட வெளிப்பாடு. துரியோதனனும் கதாயுதத்துல ரொம்ப கில்லாடி, பீமனும் பலசாலிதான். ஆனா துரியோதனனோட அந்த நுணுக்கங்களுக்கு முன்னாடி பீமன் திணற ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல துரியோதனன் ஜெயிக்கிற மாதிரி போகுது. அப்பதான் கிருஷ்ணர் வர்றாரு. கிருஷ்ணருக்கு தெரியும், தர்ம முறைப்படி போரிட்டா துரியோதனனை யாராலையும் வீழ்த்த முடியாதுன்னு. அப்பதான் கிருஷ்ணர் பீமனுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கறாரு. தன் தொடைய தட்டி ஜாட காட்டுறாரு. அதாவது அவனோட தொடையில அடின்னு சொல்றாரு. கதாயுதத்துல இடுப்புக்கு கீழே அடிக்கிறது போர் விதிப்படி தப்பு. ஆனா திரௌபதியோட துகிலுரிக்க சொன்னப்போ துரியோதனன் தன் தொடைய காட்டிதானே அவளை வந்து உட்கார சொன்னா. அந்த அதர்மத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு வரணும்னு பீமன் அந்த தடைய மீறான். எகிரி வந்து துரியோதனனோட தொடையில ஒரு போடு போடுறான். துரியோதனன் அப்படியே ரத்த வெள்ளத்துல கீழே விழுறான். அவனோட தொடைகள் நொறுங்கி போகுது. அங்க பலராமர் வர்றாரு. அவருக்கு பயங்கர கோபம். விதியை மீறி என் சீடனை அடிச்சிட்டீங்களேன்னு சண்டைக்கு வர்றாரு. ஆனா கிருஷ்ணர் அவரை அமைதிப்படுத்துறாரு. இவன் செஞ்ச பாவங்களுக்கு இதுதான் சரின்னு சொல்றாரு. துரியோதனன் அன்னைக்கு செத்து போகல, ஆனா சாவோட விளிம்புல கிடக்கிறான். அந்த நேரத்துல கூட துரியோதனன் பேசின பேச்சிருக்கே, அது ரொம்ப ஆச்சரியமானது. அவன் சொல்றான், நான் ஒரு ராஜாவா வாழ்ந்தேன், எல்லாத்தையும் அனுபவிச்சேன், இப்போ ஒரு வீரனா சாகுறேன். ஆனா நீங்க சொந்தக்காரங்களை எல்லாம் கொன்னுட்டு பாவம் செஞ்சுட்டு ஒரு பிச்சைக்காரங்க மாதிரி இந்த நாட்டை ஆள போறீங்க. நான் சொர்க்கத்துக்கு போவேன்,
நீங்க இங்க நரகத்தை அனுபவிப்பீங்கன்னு சிரிக்கிறான். அந்த இரத்த காயத்திலையும் அவனோட அந்த திமிரு குறையல பாருங்க. அதுதான் துரியோதனன். துரியோதனன் செஞ்ச தப்புகளுக்கு தண்டனை கிடைச்சிருச்சு. ஆனா அவனோட சாவு மகாபாரதத்துல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது. அவன் உண்மையாவே தீயவனா, இல்ல அவனோட சூழ்நிலை அவன் அப்படி மாத்துச்சா? ஒரு வம்சத்தையே அழிச்ச இந்த வில்லனை பத்தி தர்மம் என்ன சொல்லுது? இதோட கடைசி பகுதியை அடுத்ததா ஆழமா பார்ப்போம். துரியோதனனோட கதை முடியும் போது நமக்குள்ள ஒரு பெரிய பாரம் வர்றது இயற்கை தான். ஏன்னா அவன் ஒரு முழுமையான கெட்டவன் கிடையாது, ஒரு சிதைக்கப்பட்ட குணம் கொண்டவன். அவன் ஒரு நல்ல அரசன், தன் நாட்டு மக்களுக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்கான். ஒரு சிறந்த நண்பன், கர்ணனுக்காக எதையும் செஞ்சவன். கதாயுத பயிற்சியில அவனை மிஞ்ச ஆளே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தும் அவன்கிட்ட இருந்த அந்த ஒரே ஒரு விஷம், பொறாமை, அவனோட எல்லா நற்பண்புகளையும் காலி பண்ணிருச்சு. மகாபாரதம் நமக்கு சொல்ல வர்ற பாடம் என்னன்னா, நீங்க எவ்வளவு பெரிய வீரனா வேணாலும் இருங்க, எவ்வளவு படிச்சவரா வேணாலும் இருங்க, ஆனா நீங்க தர்மத்தோட பக்கம் நிக்கலன்னா உங்க அழிவு நிச்சயம். துரியோதனன் தர்மம் எதுன்னு தெரியாதவன் இல்ல, தெரிஞ்சும் அதை பின்பற்ற அவனோட அகம் இடம் கொடுக்கல. அவன் நினைச்சிருந்தா பாண்டவர்களோட கைகோர்த்து ஒரு மகா சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்கலாம். ஆனா அவன் அழிவை தேர்ந்தெடுத்தான். துரியோதனன் கலிபுருஷனோட அம்சம்னு சொல்லுவாங்க. அதாவது மனுஷனோட மனசுல இருக்கிற ஆசை, கோபம், வன்மம், இதோட உருவம் தான் அவன். அவன் செஞ்ச தப்புகள் எல்லாமே திட்டமிட்ட தீய செயல்கள். ஒரு பெண்ணை சபையில அவமானப்படுத்தினதுக்கு எந்த காரணமும் சொல்ல முடியாது. அதனாலதான் அவன் எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் ஒரு வில்லனா தான் இன்னைக்கும் பார்க்கப்படுறான். ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க, நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு துரியோதனன் இருக்கான். நமக்கு தெரியாம ஒருத்தன் மேல வர்ற பொறாமை, அடுத்தவன் நல்லா இருந்தா வர்ற எரிச்சல், இது எல்லாமே துரியோதனனோட குட்டி குட்டி உருவங்கள் தான். துரியோதனன் சாவுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, பேராசை ஒரு மனுஷனை அவனோட சொந்த ரத்தத்தையே கொல்ல வைக்கும். அதிகார வெறி ஒரு வம்சத்தையே சுடுகாடா மாத்தும். துரியோதனன் செத்துட்டான், ஆனா அவன் விட்டுட்டு போன பாடம் இன்னைக்கும் உயிரோட இருக்கு. தர்மம் கரைபடிஞ்சாலும் ஜெயிக்கும், அதர்மம் எவ்வளவு பலமா இருந்தாலும் அழியும்ங்கிறது தான் அந்த உண்மை. இந்த மகாபாரத பயணத்துல துரியோதனன் ஒரு இருண்ட அத்தியாயம். ஆனா அந்த இருட்டு தான் வெளிச்சத்தோட பெருமையை நமக்கு உணர்த்துது. அவன் ஒரு வீரனா வீழ்ந்தாலும் ஒரு அதர்மத்தின் அடையாளமாத்தான் வரலாத்துல நின்னுட்டான். உங்க வாழ்க்கையில நீங்க யாரா இருக்க போறீங்க? தர்மத்தின் பக்கம் நிக்க போறீங்களா, இல்ல உங்களோட சொந்த பேராசைக்காக எல்லாரையும் இழக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. துரியோதனன் ஒரு மகா வில்லன், ஒரு மகா நண்பன், ஒரு மகா வீரன். ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக தன் பேராசையாலேயே வீழ்ந்த ஒரு மகா மனிதன். வாழ்க்கைங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரிங்க. நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்வீங்க. துரியோதனன் வன்மத்தை விதைச்சான், அதையே அறுவடை செஞ்சுட்டு போயிட்டான். தர்மம் வெல்லும்,